பிரம்மச்சரியத்தை பற்றி பார்ப்போம். மகாபாரதத்தில் பிரம்மச்சரியத்தை பற்றி ஒரு சின்ன கதை ஒன்று இருக்கும். ஒரு விஷயத்தில் ஒரு நதி வழிவிடுவதற்காக யார் பிரம்மச்சாரியாக இருக்கிறார்களோ அவர்கள் சொன்னால் வழிவிடும் என்று ஒரு சொல்லு வரும். அப்போது ஆஞ்சநேயர் சொன்னாலும் வழிவிடாது, முனிவர்கள் ஞானி சித்தர்கள் சொன்னாலும் வழிவிடாது. ஆனால் கிருஷ்ணன் சொல்லும்போது மட்டும் வழிவிடும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா 20,000 மனைவிகள் இருக்கிறவரை அவர் எப்படி பிரம்மச்சாரியாக இருக்க முடியும் என்ற கேள்வி வரும் இல்லையா? அது அப்படி இல்லை. ஆத்மா தான் புருஷன், மனம் என்பது மனைவி. இந்த ஆத்மா மனைவியோடு சேராது இருப்பதே அது பிரம்மச்சரியம். புரியுதுங்களா? மனதை கழட்டி விட்டவன், மனதோடு இணையாது இருப்பவன் அவன் பிரம்மச்சாரி. வெளி ஒழுக்கத்துக்காக சொல்லப்பட்டது மனைவியோடு சேராமல் இருப்பது என்பது ஒரு லௌகிக வாழ்க்கையில் ஒழுக்கத்துக்காக. அது அப்போது மனம் சிறப்பு. அந்த மாதிரி வெளி ஒழுக்கம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மனம் சிரத்துக்கு வந்த பிறகு இந்த மனதையும் ஆத்மாவை விடுதலையாக்குறதுக்கான வழிக்காக அப்படி சொல்லப்பட்டது. இன்னொன்று இருக்கிறது, ஞானிகள், பிரம்ம ஞானிகள், இவர்கள் எல்லாமே பிரம்மச்சாரி தான். அவர்கள் எப்படின்னா பிரம்மத்திலேயே இருப்பவர்கள், பிரம்மத்தில் சரிப்பவர்கள். பகவான் ரமண மகரிஷி பிரம்மத்திலேயே இருந்தவர். அவர் பிரம்மச்சாரி, அதுவாகவே இருந்தவர். பிரம்மத்தை ஆச்சரிப்பவன் அவரே பிரம்மச்சாரி. அதனால் பிரம்மச்சாரியத்தை பற்றி ஒரு 3 விதமான ஒரு தன்மையை நான் சொல்லியிருக்கேன். ஆத்மா வணக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.